ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கத்திரிக்காய் வெங்காய பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரசம் வச்சு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கத்திரிக்காய் வெங்காய பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்ல சூடான சாதத்தோட கத்திரிக்காய் வெங்காய பச்சடி வச்சு நெய் ஊற்றி அப்படியே பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். எவ்வளோ வாய் சாப்பிடுவீங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த கத்திரிக்காய் வெங்காய பச்சடியை இப்போ சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 7-8 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்கும். மிளகாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துக்கலாம். மிளகா கையிலேயே நொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. இப்ப மிளகாய ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு மிளகா வறுபட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்ப அதே ஆயில்ல 150 கிராம் அளவுக்கு கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணும். ஒரு டைம் ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சுறேன். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நீங்க மூடி வச்சே வேக வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருந்தா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கத்திரிக்காய் வெந்துருச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டேன். இப்ப வெந்த கத்திரிக்காயை அப்படியே வெளியே எடுத்துடலாம். நான் வெளியே எடுத்துட்டேன். இப்ப அதே கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 3 குட்டியா இருக்கிற மாதிரி தக்காளி பழம் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். பெரிய சைஸா இருந்தா 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வேக வச்சுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். ஓபன் பண்ணி ஒரு டைம் நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நீங்க நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் கத்திரிக்காவோடவே எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம பச்சடி செய்ய ஆரம்பிக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாவை நான் இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கை வச்சு மிளகாவை நல்லா உடைச்சு விட்டுக்கலாங்க. உங்களுக்கு கை வச்சு பண்ற கஷ்டமா இருந்தா நீங்க மிக்சியில பல்ஸ் மோட்ல ஒரு ஸ்பீடு வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மிளகாவை இந்த மாதிரி நல்லா கிரஷ் பண்ணிட்டேன். ரொம்ப பொடியா நீங்க கிரஷ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்ப மிளகாவை இந்த அளவு கிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுலயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிரஷ் பண்ணி விட்டுக்கலாம். கையிலேயே நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. கையில பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கையில பண்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க மிக்சியில பல்ஸ் மோட்ல வச்சு எல்லாத்தையுமே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப நைஸ் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கையிலேயே கிரஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப இதுலயே சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய திக்கா கரைச்சு சேர்த்துக்கலாம். உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க புளி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணிருக்கேன். நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு நீங்க கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணியும் அதிகமா தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்டான கத்திரிக்காய் வெங்காய பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். சாதத்தோட நெய் விட்டு பெரட்டி சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இன்ஸ்டன்டான கத்திரிக்காய் வெங்காய பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.